நான் என்னோட பிசினஸ அஃபிஷியலா சோஷியல் மீடியால லான்ச் பண்ணி மோர் தென் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வரப்போதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம குயிக்கா வந்து நம்மளோட 3 இயர் ஆனிவர்சரியுமே நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். பட் நான் வந்து இந்த 3 இயர்ஸ்ல வந்து என்ன லேர்ன் பண்ணேன், என்ன கோ த்ரூ பண்ணேன் அப்படின்றத வந்து என்னோட ஆர்டர்ஸ் வருது இல்லைங்களா? அத வச்சு தான் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு எப்படி ஆர்டர்ஸ் குடுக்குறாங்க, என்கிட்ட ரீட்டெயின் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் குடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்றேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட என்கேஜ்மென்ட் கார்லண்ட்ஸ் வந்து குடுத்து நம்மகிட்ட ப்ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களோட வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட வெட்டிங் ஃப்ளவர்ஸுமே நமக்கு குடுத்து ப்ரிசர்வ் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க கொஞ்சம் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டா வேணும். ஃப்ரேம் மாரி இல்லாம கொஞ்சம் டெய்லி வந்து அத பார்க்கும்போது ஒரு ரிமெம்பரன்ஸ் வர மாரி இருக்கணும். அந்த மாரி வேணும்னு சொன்னதுனால, நம்மளுமே ஓகே லேம்ப் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களோட வெட்டிங் கார்லண்ட்ஸ் வந்து நீங்க ஃப்ரேமா தான் பண்ணணும் அப்படிலாம் இல்ல. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மாரி வேணுமோ அந்த மாரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுமே அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வரதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து நமக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வெட்டிங் மாலைலாம் வந்து ஆத்துல தான் போடணும். ஸோ அப்படின்ற மாரி நெறைய வீட்லலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க வீட்லயும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க போல. ரொம்ப கஷ்டப்பட்டு குடுத்தேன்னு சொன்னாங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜ் பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.